சகோதரர்களே, இதையெல்லாம் பேசிக்கொண்ட ரப்புல் ஆலமீன் இறுதியாக அந்த சூறாவை முடிக்க போகிற நேரத்திலே அல்லாஹ் மனிதனுடைய சிந்தனையை தூண்டுகிறார். இந்த வசனத்தை படிக்கிற யாரும், இப்படி கேள்வி கேட்கிற யாரும் இந்த வசனத்திலிருந்து உங்களால் மீளவே முடியாது. உங்கள் உள்ளத்திலே ஆழ பாய்ச்சி ஆழமாக சிந்திக்க வேண்டிய வசனத்தை சொல்லி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான். நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் அன்புள்ள சகோதரர்களே, தாழ்மையாக கேட்கிறேன், சின்ன சூறா தான் சூரா கியாமா, 40 வசனங்களை கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய சூறா தான். அந்த வசனத்திலே நீண்ட விளக்கங்கள் அல்ல, சின்ன சின்ன வசனங்களிலே அல்லாஹ் அந்த சூறாவை முடித்து விடுவான். மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். உங்கள் ஈமான், உங்கள் இறையச்சம், நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்கிற உண்மையை அல்லாஹ் உடைத்து பேசுகிற அத்தியாயம் அது. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் முடிக்க போகிறான். எப்படி முடிக்க போகிறான் தெரியுமா? மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சானு அயுத்ரக சுதா, மனிதன் வெறுமனே விடப்படுவான் என்று நினைத்து கொண்டானா? உங்களை சும்மா படைச்சிட்டோம் நினைக்கிறீங்களா? எந்த நோக்கமும் இல்லாமல் படைத்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா? அன்புள்ள சகோதரர்களை, நான் கேட்கிறேன், உலகத்தில் மனிதனாக வாழுகிற நாம் எந்த ஒன்றை செய்தாலும் சும்மா பண்ணுனேன் யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சின்ன வீடு கட்டுகிறோம், சும்மா கட்டிட்டாங்க. சும்மா ஒரு வேலைக்கு சும்மா போனேங்க. நாம் எதை செய்தாலும் அதிலே லாபம் இருக்கிறதா? அதை எதற்காக செய்தேன், ஏன் செய்தேன்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னால் ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு சிந்தனை இருக்கிறது. எதுவும் வீணுக்காக இல்லை என்கிற எண்ணம் இருக்கிறது. அதை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சராசரத்தை படைத்து, எத்தனையோ ஜீவராசிகளை படைத்து, மனிதர்களை படைத்து, மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லா அமைப்புகளையும் அல்லாஹ் இந்த பூமியிலே நமக்கு கொடுத்து விட்டு கேட்கிறான், உங்களை வெறுமனே விடப்படுவான் என்று மனிதன் நினைத்து கொண்டானா? நோக்கம் இல்லாமல் உங்கள் இறைவன் படைத்தான் என்று நினைத்து கொண்டானா? கேட்டுட்டு அல்லாஹ் அறிவை தொடுகிற வகையிலே நம்மை பார்த்து கேட்கிறான். சகோதரர்களே, அடுத்து என்ன கேட்கிறான் தெரியுமா? மனிதனை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், அலம் யகுனு துஃபதம் மின் மணியும்னா, அவன் செலுத்தி விடப்படுகிற இந்திரிய துளியாக ஒரு காலம் இருக்கவில்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பது மனிதனை பார்த்து, எப்படி இருந்தாய், எந்த இடத்திலே இருந்தாய்? ஒரு இந்திரிய துளியை அல்லாஹ் காரணம் காட்டி இன்றைக்கு ஒரு பெரிய ஜடமாக 18 வயசு, 20 வயசு, 30, 40 ஒரு பெரிய உடல் பலத்தோடு, ஆள் பல